இனிய காலை வணக்கங்கள். இன்றைய பொழுதை கொடுத்த இறைமைக்கு நன்றி. திருமந்திரம் படிப்பதில் பெருமிதம் கொள்வோம். திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 6வது அத்தியாயமாகிய வைரவி மந்திரத்தில் இன்று நாம் 1117வது மந்திரம் பார்க்க இருக்கின்றோம். உள்ளத்து இதயத்து நெஞ்சத்து ஒரு மூன்றுள், உள்ளத்து இதயத்து நெஞ்சத்து ஒரு மூன்றுள் பிள்ளை தடம் உள்ளே பேச பிறந்தது, பிள்ளை தடம் உள்ளே பேச பிறந்தது. வள்ளல் திருவின் வயிற்றினுள் மாமாலை, வள்ளல் திருவின் வயிற்றினுள் மாமாலை கள்ள ஒளியின் கருத்து ஆகும் கண்ணியே, கள்ள ஒளியின் கருத்து ஆகும் கண்ணியே. ரொம்ப ஒரு பிரமாதமான விஷயத்த சொல்றார். இன்னைக்கு கூட நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம். அந்த இதயத்தை 3D டைமென்ஷனில் வெர்டிக்கலாக கட் பண்ணால் எப்படி இருக்கும், உள்ள பிரமாண்டமாக இருக்குது. 3 முடிச்ச போட்டு உள்ள இழுத்து அந்த பம்பிங் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இங்கே 3 வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் திருமூல நாயனார். உள்ளம், இதயம், நெஞ்சம். எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தோன்றினாலும் இதில் பார்த்தீங்கன்னா எண்ணம், மனம், இருப்பு அல்லது இதயம், இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சித்தம், மனம், புத்தின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 3த்துலேயும் யார் கண்ட்ரோலில் இருக்குது, இல்லை யார் ஆப்ரேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அது தேவி கையில் இருக்குது. இந்த வடகலை இது 3 மூலாதாரம் இருக்கு பார்த்தீங்க. மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒளியில இருக்கக்கூடியவள், மறைந்திருக்கக்கூடியவள் இந்த மாறாத இளமை மாறாத கன்னி அப்படின்றார் இந்த பாடல்ல. சுழுமுனை டீப்பா உள்ள போனோம்னா நாதம் தொடங்குகின்ற இடம். குழந்தை பேசுது இல்லைங்களா, அந்த பேசுற இடம் பிளஸ் எண்ணம், மனம், சித்தம், இவை எல்லாமே அவ கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால வள்ளல் சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, நம்மளாம் திருவடினா இறைவன் திருவடியை நினைக்கின்றோம். திருவடி உணர்வாகிய அகத்து நூல். அப்ப இந்த 3 இதுல வந்துருது. உள்ளம், இதயம், நெஞ்சம். அந்த திருவடியை நினைக்கும் போது நாம பிறப்பதற்கு முன்பு ஃபார்ம் ஆகும்போது இருக்கக்கூடிய காரண மாலை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள மறைந்து இருந்து அதிலிருந்து நம்ம வெளிவருவதற்கு ரெடியாக இருக்கின்றால், வினைகளை அறுத்து அதிலிருந்து வெளிவருவதற்கு துணை புரிவாள் அப்படின்றதான் இந்த பாடல்ல சொல்றதா நான் விளங்குகின்றேன், உணர்கின்றேன். இந்த சித்தம், மனம், புத்தி இந்த 3 அவளால் இயக்கப்படுகின்றன. நடு நாடியினுள் அகவொளி தோண்ட அருளியவளும் அவளே, அவள் அறிவாகிய சிவத்தின் திருவுளப்படி தொழில் புரியும் சுத்த மாதை அப்படின்னு ஒரு பட்சத்தில் கொடுத்துருக்கிற மாதிரியே தான் சுத்த மாதையில அவள் தொழில் புரிவாள். நம்மளை அசுத்த மாதையிலிருந்து சுத்த மாதைக்கு கொண்டு செல்ல இந்த மனம், சித்தம், புத்தி 3 நம்ம தெளிவடைவதற்கு அவளுடைய அருள் தேவை அப்படின்ற மாதிரி இங்கு கூறுவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயம் வைரவி மந்திரம் பாடல் 1117 என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான ஒரு பாடலா
தோணுது. இதுக்கான விளக்கம் படிக்கும்போது புரிஞ்சும் புரியாம அந்த மாதிரிதான் இருக்கு. வருகின்ற கிருத்திகாமா, நிறையான்னு வருகின்ற சான்றோர்களுக்கான விளக்கத்தை கொஞ்சம் ஒரு 5-10 நிமிடங்கள் ஆனாலும் ஒரு விளக்கம், ஒரு நல்ல விளக்கமாக கொடுத்தீங்கன்னா எங்களை போன்றவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல 2 தடவை படிச்சு பார்த்தேன். அதனால வந்து பாடல் ஒளிபரப்பிட்டு அதுக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன். பாடல் ஒளிபரப்பது பிள்ளை தடமுள்ளே பிறந்தது வள்ளல் தீருவின் வயிற்றினுள் மாமாயை கண்ட ஒளியின் கருத்தாகும் கண்ணியே. உள்ளத்து இதயத்து நெஞ்சத்து ஒரு மூன்று பிள்ளை தடமுள்ளே பேச பிறந்தது வள்ளல் திருவின் வயிற்றினுள் மாமாயை கள்ள ஒளியின் கருத்தாகும் கண்ணியே. பாடலின் விளக்கமாக சரவணனையா தருகிறார். உயிர்கள் உலகத்தில் பிறவி எடுக்க தாயின் வயிற்றுக்குள் கருவாக உருவாகும் போதே அத்துடன் இறைவனின் சுத்த மாயையானது ஒளி அம்சமாகவும் இறைவியின் மாயை இருள் அம்சமாகவும் வந்துவிடுகின்றது. இறைவியானவள் பிறவி எடுத்து வரும் பிள்ளையின் சித்தம், மனம், புத்தி ஆகிய மூன்றிலும் இறைவனை தெரிந்து கொள்ள முடியாதபடி மாயையால் மறைத்து வைத்திருக்கின்றார். ஆதலால் இறைவனை தெரிந்து கொண்டு அவனை அடைய வேண்டும் என்று விரும்பும் சாதகர்கள் முதலில் இறைவியை எண்ணத்தில் வைத்து சாதகம் செய்தால் அவள் கருணையோடு இருளான மாயையை நீக்கி ஒளியான இறைவனை காட்டி அருளுவாள். இதன் உட்கருத்தாக வைரவியானவள் உயிர்களுக்குள் இருக்கும் இறைவனை மறைத்து வைத்திருக்கும் தன்மையையும் அவளை எண்ணத்தில் வைத்து வழிபடுவதன் மூலம் இறைவனை அவள் வெளிப்படுத்தும் தன்மையையும் இப்பாடலில் அறிந்து கொள்ளலாம். இது சரவணனையா தளத்துல தேவரம்.org படித்தார். பரசிவத்தினது சக்தியாகிய பராசக்தியது வயிற்றில் உள்ள சுத்த மாயையின் தோன்றி மறையும் ஒளியாகிய கருவினுள் நிற்பவளாகிய ஆதிசக்தி பிள்ளையாய் பிறந்து தவழும் இடமும் அகத்து உள்ளதாகவே சொல்லும்படி அங்கு பிறந்தது. சித்தம், புத்தி, மனம் என்னும் 3 நடத்துமாம். இதன் குறிப்புரையாக 3ஆம் அடி முதலாக தொடங்கி 2ஆம் அடியை முதலடியின் முன் வைத்து உரைக்க சித்தம் முதலிய 3 நாயனார் உள்ளம் முதலிய 3ஆக அருளினமை காண்க. ஆதிசக்தி உயிர்களுக்கு புலனாதல் வாக்கு அல்லது மொழி வடிவிலேயாதனாலும் சுத்தமாயையின் காரியமாகிய வாக்குகள் அசுத்தமாயையின் காரியங்கள் போல மயக்கத்தை செய்யாது அறிவை தருவதேயாயினும் அவ்வறிவும் வினைக்கீடாக நிகழ்வதேயாகலானும் ஆதிசக்தியை மாமாயையை கள்ள ஒளியின் கருத்தாகும் கண்ணி என்றார். மாமாயைக்கு ஆதிசக்தி ஆதி வியாபகமேயாக அனாதி வியாபகம் பராசக்தியேயாதல் பற்றி அதனை பராசக்தியின் வயிற்றில் உள்ள கருவாக கூறினார். ஆதிசக்தி பராசக்தியின் கூறாதலை வள்ளல் திருவின் வயிற்றினுள் கருத்து என்பதால் விளக்கினார். கருத்து கருவினுள் இருப்பது இருப்பதாகிய பொருள். வயிறு கருவினுள் இருப்பது என்பன உருவகங்கள். தடம் வழி இங்கு இயங்கும் இடத்தை குறித்தது. வாக்கு வடிவில் பொருள்கள் தோன்றும் பொழுது மனதில் பொதுவாயும் புத்தியில் சிறப்பாயும் சித்தத்தில் பல்காலும் எண்ணி உணரும் உணர்வாயும் தோன்றுமாதலில் ஆதிசக்தியின் உயிர்களுக்கு அவ்வாறே புலனாம் என்பார். பிறந்தது உள்ளம் முதலிய 3 இடத்தும் என்றார். பிறந்தது என்பது தொழிற்பெயர். ஆதிசக்தி தோன்றும் முறையை இங்கனம் விளக்கியது திருவைந்தெழுத்து உணர்வின் வழியே அவள் விளங்குதலை வலியுறுத்தல் பொருட்டு. இதனால் மேலது இனிது விளங்க வலியுறுத்தப்பட்டது. இது தேவாரம்.org இருக்கிறது. ஆமா, கிருத்திகாமா வாருங்கள். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடல் அழேஷ்ணையா
வாசி கேட்டோம், சொல்லி கேட்டோம், ரத்னாயா சொல்லி கேட்டோம். என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிச்சுக்கிறேன். உள்ளத்து இதயத்து நெஞ்சத்து ஒரு மூன்று பிள்ளை தடமுள்ளே பேச பிறந்தது வள்ளற்றிருவினை வயிற்றினுள் மாமாயை கள்ள ஒளியின் கருத்தாக்கும் கண்ணியே அப்படின்றார். ஒரு சில பிரதிகள்ல கருத்தாக்கும் கண்ணியே அப்படின்னு இருக்கு, ஒரு சில இதுல கருத்தாகும் கண்ணியேன்னு இருக்கு. ஆனா கருத்தாகும் கண்ணியே தான் அநேக இதுல இருக்கு. ஆனா நம்ம கருத்தாகும் கண்ணியே தான் எடுத்துக்கலாம். உள்ளத்து இதயத்து நெஞ்சத்து ஒரு மூன்று நூல். ஒரு மூன்று அப்படின்னா மூன்று விஷயங்கள். பிள்ளை தடமுள்ளே பேச பிறந்தது அப்படின்றார். அப்ப இந்த இடத்துல நான்காவதும் ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப இந்த உள்ளம், இதயம், நெஞ்சம் இதெல்லாம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். வாச்சாரு நம்ம சொல்ல கேட்டோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள சொல்றது அப்படின்னு ஒரு விதத்துல எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்துல எடுக்கும்போது ஸ்வரூபம், அரூபம் ரெண்டுமாவும் எடுத்துக்கலாம். அதாவது உருவாக இருக்கக்கூடியது ஒரு விஷயம், அருவமாக இருக்கக்கூடியது. ஏன்னா அங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயம் அப்படின்னு சொல்றத வேணா நம்ம உருவமா எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் உள்ளுக்குள்ள ஒண்ணு இந்த மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அட்லீஸ்ட் அந்த உணர்வோம். டாக்டர்களுக்கு அது ஒரு ஒரு பாடி பார்ட்டாவே தெரியும். நமக்கு கண்ணுக்கு பார்த்தது கிடையாது, ஆனா அது தெரியும். அந்த இதயம்னு ஒரு பார்ட் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்தூலம் நமக்கு தெரியும். ஆனா இந்த உள்ளம், நெஞ்சம் அப்படிங்கிற இந்த ரெண்டுமே சூட்சமமாக இருங்கக்கூடியது. அப்ப நம்ம இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னாக்க, அதே மாதிரி இந்த உள்ளம் என்னது, ஹிருதயம் என்னது, நெஞ்சம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மனம், புத்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ முதல்ல இது ஸ்தூலம், சூட்சுமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு மூன்று நூல். அப்ப இந்த மூணு புள்ளியும் இருக்கு அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். பிள்ளை தடமுள்ளே பேச பிறந்தது அப்படின்னாக்க, பிள்ளை தடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேச பிறந்ததுன்னு சொல்றாரு. அப்ப பேசுறது எதை வச்சு நம்ம பேசுறோம்? பேசுறதுக்கு உண்டான முதன்மையான ஒரு விஷயமாக இந்த உடல்ல, இந்த ஸ்தூலத்துல நம்ம பார்க்கிறது எது அப்படின்னாக்க நாக்கு, இல்லைங்களா? அப்போ பிள்ளை தடமுள்ளே பேச பிறந்தது. அப்போ இந்த நம்ம உள்ளுக்குள்ள அந்த குட்டி நாக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த உள்நாக்கு தான் பிள்ளை தடம். ஏன்னா அது பிள்ளை அப்படின்னு சொல்றாரு. அப்ப சின்னது, அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக அந்த இடத்துல பிள்ளை தடமுள்ளே. அப்போ உள்நாக்கு பிரதேசத்தில் பேச பிறந்தது. அப்ப அங்க இருந்து அது இயங்கணும். அப்ப அதுதான் அந்த தொண்டைக்கு உள்ளே இருந்து மேலே செல்லக்கூடியது உள்நாக்கு. இதை நம்ம யோகத்துல நிறைய பார்த்திருக்கோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? அங்க இருக்குன்னு சொல்றாரு. அந்த உள்ள இருந்து மேல போகணும்னு மேலே அங்க இருந்து பேச பிறந்தது. அப்ப அந்த இடத்த குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, வள்ளத்திருவினை வயிற்றினுள் மாமாயை கள்ள ஒளியின் கருத்தாகும் கண்ணியே அப்படின்னா, இதெல்லாம் இருக்கு. இதுல எல்லாம் நீ உணரலாம். சூட்சுமமா உணரலாம், ஸ்தூலமா உணரலாம், உண்ணாக்கின் அடியில் இருந்து உணரலாம். இந்த இது மேல போகணும் அப்படின்னாக்க என்ன நடக்கணும் அப்படின்னா, வள்ளத்திருவினை வயிற்றினுள் மாமாயை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஆனா அவள் இருக்கக்கூடிய அந்த இடம் எங்கே இருக்கிறது அப்படின்னாக்க, ஒரு நிமிடம். அந்த இடம் எங்க இருக்கிறது அப்படின்னாக்க, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுமா, நடுவில் விட்டது கேக்குதுமா, நீங்க பேசுங்க. நன்றி. இப்போ இந்த 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 வள்ளத்திருவினை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த திரு அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். நம்ம திரு என்பதை தேவியினுடைய அடைமொழியாக நம்ம சொல்றோம்.
அப்போ திருனா செல்வம், திருனா தேவி, திருனா மகாலட்சுமி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ அவள் வந்து தேவியினுடைய அடையாளம். அப்போ அவள் யாராக இருக்கிறாள் அப்படின்னா வள்ளல் மிகுந்தவளாக இருக்கிறாள், வளமையை தருபவளாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வயிற்றினுள் அப்படின்னா எதுக்கு இந்த இடம் வயிற்றுல வருது அப்படின்னா அவர் எல்லாம் சொல்லிட்டாரு. அநாகதம் சொல்லிட்டாரு, மேல சகஸ்திரதலம் சொல்லிட்டாரு, அடுத்தாப்புல விசுப்தி சொல்லிட்டாரு. அப்ப கீழே இருந்து எங்க இருந்து அப்ப அந்த இடம் எல்லாம் நமக்கு விளங்கி நமக்கு வந்து செல்வமாக அமைய வேண்டும் என்றால் என்ன நடக்கணும் அப்படின்னா வயிற்றினுள் மாமாயை கள்ள ஒளியின் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து வேதாத்திரியத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. எனக்கு அந்த குறிப்பான அந்த வார்த்தை வரல. நம்ம தியாகராஜனையா இருந்தா அழகா சொல்லுவாங்க. அது வந்து அந்த 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 கருமையான அந்த பகுதி அத வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை வச்சு என்னமோ என்னமோ ஒரு வார்த்தைன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த வார்த்தை மறந்து போச்சு. ஆனா அந்த அந்த கருமையான பகுதி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூலாதாரத்திற்கு மேல். அதுதான் வந்து இந்த மூலாதாரம் விளங்குவதற்கு முன்னால், மூலாதார அசைவு ஏற்படுவதற்கு முன்னால், அந்த பாதை திறப்பதற்கு முன்னால் அது அங்கதான் இருக்கு. அந்த அந்த இடம் கருமையாக ஒரு புள்ளி போல அடைந்து இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு மாமாயை கள்ள ஒளியின் அப்படின்றாரு. அப்ப அது அந்த இடம் கள்ள ஒளி அப்படிங்கிற ஒளினா பளீர்னு இருக்கிறது. அப்போ கள்ள ஒளி அப்படிங்கும்போது அதுக்கு நேர் எதிரானது. இருளும் ஒளிதான், குறைந்த ஒளி, அவ்வளவுதான். அதற்கு மாற்றானது இருள் வந்து நம்ம பார்க்கறதுனால அத வந்து கருப்பா இருக்கிறதுனால அது வந்து ஒளி இல்லைன்னு நினைக்கிறோம். இல்ல, அதற்கு ஒளி இருக்கிறது. ஆனா அது மாற்றான நம்ம எப்பவும் பார்க்கக்கூடிய வெளிச்சமான ஒரு வெள்ளை ஒளிக்கு பதிலா அது என்ன இருக்கு, கள்ள ஒளியாக இருக்கிறது. அப்ப அங்கே வந்து அந்த கருங்குழி, அந்த அந்த கருங்குழிக்குள்ளே இது எப்படி இருக்கிறது அப்படின்னாக்க கருத்தாக ஒளிந்திருக்கிறாள். அப்ப யாருதான் அவ அவ அங்கே மூலாதாரத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த மாயையில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த மாயைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவள் இருக்கக்கூடியவள் தான் எங்கே வருகிறாள் அப்படின்னா சுவாதிஷ்டானத்துக்கு வரா, அங்கிருந்து அநாகதத்துக்கு வரா, அங்கிருந்து விசுத்திக்கு வரா, அங்கிருந்து சகஸ்திரதலம் வரைக்கும் அவள் செல்லுகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சரி, இத எதுக்கு இங்க இங்க வந்து சொல்றாங்க? இதுதான் நம்ம வரிசையாதான் பார்த்துட்டு வந்திருக்கோமே, எதற்கு சொல்றாங்க அப்படின்னாக்க இந்த ஸ்தூலம் சூட்சுமத்தை தாண்டி அவளை நாம் உணர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அவளுடைய எப்படி எப்படி அது ஒருத்தர் வந்து ஸ்தூலத்தை தாண்டி சூட்சுமத்தோடு எப்படி இயைந்து இருக்க முடியும் அப்படின்னா அவளுடைய வியாபகம் வந்து அப்படி இருக்கணும். ஏற்கனவே நம்ம ஐயா வியாபகம்னா என்னன்னு நமக்கு சொல்லி தந்தாங்கல்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஒரு மிகப்பெரிய அவளுடைய பிரபாவத்தை, அதாவது அவளுடைய பராக்கிரமத்தை, அவளுடைய விரிந்த தோற்றத்தை நமக்கு சொல்றதுக்காக சொன்ன ஒரு ஒரு மந்திரம் இது. உள்ளேயும் இருக்கா, வெளியிலும் இருக்கா. இத வந்து லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லுவாங்க, மனோ வாக்கா மகோசராயை நமக, மனோ வாக்கு மகோசராயை நமகன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மனம், வாக்கு, புத்தி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு ஒரு 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 நாமா வரும். அப்போ என்ன அர்த்தம்? மனம், வாக்கு, புத்தி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளா அவ இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்க அப்ப அவளை நம்ம பார்க்கவே முடியாதா? இல்ல, பார்க்க முடியும். அதற்கு அதையும் தாண்டியவளாக இருக்கிறாள். அப்ப உள்ளேயும் இருக்கா, வெளியும் இருக்கா அப்படின்னு தேவியினுடைய ஒரு வியாபகத்தை சொல்வதற்காக இந்த இடத்துல இந்த மந்திரத்தை அமைத்திருக்கிறதா நான் நம்புறேன். இத வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாதான் கொடுத்திருக்கிறாரு. எங்க இருக்கா, எப்படி இருக்கா, அவளுடைய விரிவு என்ன, அந்த விரிவை நாம் எங்கனம் உணர்ந்து கொள்வது. ஆனா அங்க அப்படி இருக்கிறவ எப்ப வியாபகம் செய்வாள், எப்பொழுது நமக்கு விரிவாக காட்சி தருவாள் அப்படின்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாமாயை விலகினால் மட்டுமே நம்மளால அதை தரிசிக்க முடியும் அப்படின்னு நமக்கு உண்டான ஒரு ஒரு செயலாகவும் நாம் வந்து முன்னெடுக்கணும். அவ்வளவுதான். அது எப்படி முன்னெடுக்கணும்? அவளுடைய காலடியில் போய் சரணடைய வேண்டும். அதையும் 2 பாடல் முன்னாடி நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. சோ அந்த மாதிரியான ஒரு நமக்கும் அந்த இடத்துல ஒரு வேலை இருக்கு. அது செய்தால் இது நடக்கும், இது நடந்தால் நாம் இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு முழுமையான ஒரு ஒரு சைக்கிளை வந்து இந்த மந்திரத்துல வைத்திருக்கிறதா நான் நம்புறேன். அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
நன்றி. இதே பாடலுக்கு இன்னொரு பிரதியில் இருக்கிற ஒரு 4 விளக்கத்தையும் சொல்லிட்டு அடுத்தது வித்யா அது நிறுத்துற விளக்கம். மூலாதாரத்தில் விளங்க முடியாத ஒரு ஒளியாக இருப்பாள் தேவி. உள்ளம், இதயம், நெஞ்சு என்று மேலே சென்று அண்ணாக்கு பகுதியில் தொடங்கி பிரம்மரந்திரம் வரை உள்ள சீரிய பாதையில் நாதத்துடன் விளங்குவாள். வள்ளல் சிவபெருமானின் கருத்துப்படி தொழிலாற்றுகின்ற சுத்த மாயையாகிய தேவி படைத்தலில் கருத்து ஊன்றிய கன்னியாவாள். இது ஒரு இந்தியாவா வாரி. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1117வது திருமந்திரம். மனம் இடமாக கொண்ட மங்கை, உள்ளத்து இதயத்து நெஞ்சத்தொரு மூன்றுள் பிள்ளை தடமுள்ளே பேச பிறந்தது வள்ளற் திருவினை வயிற்றினுள் மாமாயை கள்ள ஒளியின் கருத்தாகுங் கண்ணியே. எண்ணம், மனம், இதயம் என்ற மூன்றும் சித்தம், மனம், புத்தி என்று அழைக்கப்படும். இதனை இயக்கி அருளுபவள் சக்தி. இடகலை, பிங்கலை இவற்றோடு பிள்ளை தடமென பேசப்படுவது சுழுமுனை. இங்கே நாத ஒளி தோன்ற நடமிடுபவள் அவளே. எல்லா நலங்களும் அருள வல்ல சிவபரம்பொருளின் திருவருள் துணையால் மூலாதாரத்தில் மறைந்திருக்கும் ஒளியாக விளங்குபவளும் என்றும் இளமை மாறா கன்னியாக இருக்கும் இறைவியே. இன்னொரு உரையாசிரியர், எண்ணம், மனம், இருப்பு என்னும் மூன்று முறையே சித்தம், மனம், புத்தி என வழங்கப்படும். இம்மூன்றும் முதல்வி இயைந்து இயக்க இயங்குபவள். அதனால் ஆண்டு உரைகின்றனள் என்ப. இடப்பால், வலப்பால், நடுநாடி என்னும் மூன்றனுள் பிள்ளைத்தடமென பேசப்பெறும் நடு நாடியினுள் அகவொலி தோன்ற அருளியவளும் அவளே. வள்ளலாகிய சிவபெருமான் திருவடி உணர்வாகிய அகத்தினுள் காரண மாயையின் கண் மறைந்து நின்று அதை கொண்டும் ஒளி அருளும் திரு உள்ளம் சேர் அம்மை கன்னி தெய்வமாகும் என்று எழுதியுள்ளார். ஒரு மூன்று அப்படிங்கிறது இடக்கலை, பிங்கலை, சுழுமுனை. பிள்ளை தடம் அப்படிங்கிறது சுழுமுனை. நம் வாழ்க்கைக்கு தேவையான அருள் தொடர்பான 10 திருக்குறளை திருவள்ளுவர் படைத்துள்ளார். அதில் மிகவும் சிறப்பான ஒன்று, நம்முடைய திருமந்திரத்திற்கு பொருத்தமான ஒன்று, அருளுடைமை அதிகாரத்துல அருள் சேர்ந்த நெஞ்சினருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இதனுடைய பொருள், உள் அன்பும் கனிவும் கருணையும் மிக்கவர்களுக்கு துன்ப உலகில் இருந்து படுகிற தொல்லைகள் இல்லையாகும் என்கிறார் திருவள்ளுவர். உண்மைதான். சிவசக்தி அருள் பெற்ற நாம் அருளுடையவர்களாக இருப்போம். மனமகிழ்வோடு வாழ்வோம். மற்றவர்களுக்கும் நல் வழிகாட்டுவோம். மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்கு நல் நெறியாளராக இருப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி. பிள்ளைத்தடம் சுழுமுனை. ஐயா, முன்னாடி வேற எதுவும் கேள்விகள் எதுவும் இருந்ததுன்னா கேட்கும் தரத்தில் இருக்குவார்கள் வேண்டும். கருத்துக்கள் இருந்தால் சொல்லியிருந்தோம். வணக்கம். இது முதல்ல எடுத்த உடனே உள்ளம் அப்படின்னு தொடங்குது. இந்த உள்ளத்து, அந்த உள்ளத்து, அப்புறம் இதயத்து, நெஞ்சத்து. டக்குன்னு ஒருத்தரை எடுத்து படிங்கன்னா
உள்ளத்திதயத்து அப்படி டக்குன்னு இதாகுவாங்க. ஆனா உள்ளத்து இதயத்து நெஞ்சத்து அப்படின்னு பார்க்கும்போது விஜய கௌரி அம்மாக்கு நல்லா தெரியும். அத்து அப்படிங்கிறது சாரியை, ரெண்டு சொற்களுக்கு நடுவுல வரக்கூடிய சாரி. அந்த அத்து அப்படிங்கிறத நம்ம வந்து இலக்கணப்படி as per the grammar அது வந்து சாரியை. அந்த அத்துங்கிற மூணையும் நீக்கிட்டோம்னா எடுத்துட்டோம்னாக்கா உள்ளம் இதயம் நெஞ்சம் அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா கரெக்டா வந்தோம் ஒரு மூன்றும் அப்படின்னு. இதுக்கு நம்ம பொருள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நல்லா பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல் பாட்டுக்கு போகணும். முதல் பாட்டுல என்ன சொல்லுவாங்க, நின்றனன் மூன்றினுள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நின்றனன் மூன்றினுள்ங்கிறதுக்கு இந்த மூணும் நம்ம வந்து நம்ம எடுத்துக்கலாம், குறிக்கும். அதனால உள்ளத்திலும் இதயத்திலும் நெஞ்சத்திலும் அப்படிங்கிறது, இந்த உள்ளம் நெஞ்சம் இது ரெண்டுமே தோன்றாதது. ஆனா இதயம் அப்படிங்கிறது மாத்திரம் உடலிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த இதயத்தை பத்தி இந்த இடத்துல சொல்லும்போது நெஞ்சத்துக்கும் உள்ளத்துக்கும் நடுவுல அந்த வார்த்தையை வச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குது அப்படிங்கிறது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதய மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதயம் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாவும் இருக்குது. ஆனா உள்ளம் அப்படிங்கிறதுக்கு வந்து பாதிப்பு வந்துச்சு, மாரடைப்பு வந்ததெல்லாம் சொல்றாங்க. ஆனா உள்ளத்துக்கு எங்கேயும் பாதிப்பு வரல. அதே மாதிரி நெஞ்சத்துக்கும் பாதிப்பு வரல. ஆனா என்ன சொல்லுவாங்க, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி நெஞ்சம் உள்ளம் ரெண்டும் அப்டிராக்ட், அதாவது தோன்றா பொருள். தோன்றா பொருள் அப்படிங்கறதுனால அது இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது, இருக்கும். இந்த உள்ளம் அப்படிங்கிறதுல உள் கூட்டல் அம் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த அம்முங்கிறதுக்கு ரெண்டு பொருள் உண்டு. ஒண்ணு அழகான அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அதனாலதான் வந்து பெண் குழந்தைங்களை அல்லது நமக்கு விருப்பமான பெண்களை வந்து அம்மு அப்படின்னு கூப்பிடுவோம். அப்ப அம் அப்படின்னா அழகான அப்படின்னு ஒரு அர்த்தம். இலக்கண ரீதியா பார்க்கும்போது அம் அப்படிங்கிறது விகுதிய குறிக்கும். உள்ளம் அப்ப உள் அப்படிங்கிறது அங்கதான் எல்லாமே இருக்கிற இடம். இப்ப மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இத நாளையும் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். புறக்கருவிகள் ஐம்புலன்கள், அதுக்குள்ளற இந்த நாளும் இருக்கும். இந்த நாளும் தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது நாளும் சேரும்போது அது உள்ளம் அப்படின்னு ஆயிடும். உள்ளம் உருகுதையா அப்படின்னுவாங்க. எங்கேயுமே இதயம் உருகுதுன்னு சொல்ல மாட்டோம். நம்ம எங்கேயாவது பார்த்துட்டு சொல்லுங்க, இதயம் உருகுது அப்படின்னு சொல்ல மாட்டோம். மனம் உருகுதுன்னு சொல்லுவோம், நெஞ்சம் உருகுதுன்னு சொல்லுவோம், உள்ளம் உருகுது அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த உள்ளம் அப்படிங்கிறது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாமாயை அப்படிங்கிறது வந்து இந்த இருள் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவளே இருளாகவும் இருப்பாள் ஒளியாகவும் இருப்பாள். இதுதான் திரைப்படம் கூட, இருளும் ஒளியும் அப்படின்னு ஒரு பழைய படம் வந்தது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒளி இருக்கிற இடத்துலதான் இறைவன் இருப்பார் அப்படின்னு. இல்ல, இருளிலும் இறைவனே இருப்பான் அப்படிங்கிறது. அதனால்தான் மாணிக்க வாசகர் வந்து சிவபுராணத்தோட கடைசியில நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னுவாரு. பயின்று, என்கிட்ட ஒருத்தர் கேட்ட, பயின்றுனா அங்க கத்துக்கிறாரா அப்படின்னு கேட்பாரு. இல்ல, பயின்றுனா இந்த இடத்துல சேர்ந்து பழகி அப்படின்னு அர்த்தம். சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். அதனால அது மாதிரி நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த நாதன் தான் தில்லையுள் கூத்தன், அந்த நாதன் தான் தென்பாண்டி நாட்டான், அந்த நாதன் தான் அல்லல் பிறவியும் அறுப்பான், அந்த நாதன் தான் சொல்லற்கு அறியான் அப்படிங்கிறதுலாம் அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க. அது மாதிரி இதுல அம்மா தான் வந்து, அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ம அப்படிங்கிற மறைப்பாற்றலா வருவாங்க. அப்ப செவிலித்தாயா இருப்பாங்க.
அந்த மேக்கு பக்கத்துல சி இருக்கும். அந்த 5 எழுத்தை சொல்லும்போது பார்த்தோம்னா மேக்கு பக்கத்துல சி இருக்கும், சிக்கு பக்கத்துல வா இருக்கும், வாக்கு பக்கத்துல யா இருக்கும். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். யா அப்படிங்கிறது உயிர். எப்போதுமே இந்த உயிர் யா அப்படிங்கிறது வாக்கு பக்கத்துல தான் வரும். மேக்சிமம் பெரும்பான்மையான நேரத்துல யா அப்படிங்கிறது வாக்கு பக்கத்துல வரும். அப்ப மா அப்படிங்கிறது தான் கள்ள ஒளி அப்படிங்கிறது. வா அப்படிங்கிறது நல்ல ஒளி. இந்த நல்ல ஒளியில யா சேரும்போது அந்த மறைப்பாற்றல் விலகி இந்த உயிர் தாயோட போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறது தான் அதுதான் அந்த பாட்டுல அவரு சொல்லியிருக்காரு. அந்த கள்ள ஒளி அப்படிங்கிறது செவிலித்தாய். இந்த கள்ள ஒளி நீங்கிடுச்சுன்னா நல்ல ஒளி வந்துரும் அப்படிங்கறத அந்த பாட்டுல நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட அப்புறம் கூட, வேற ஏதாவது கருத்து இருந்தா கூட அப்புறமா கூட சொல்லலாம் என்னுடைய ஓதல் முடிஞ்ச பிறகு. இன்னைக்கு நம்ம ஓத போற பாடல் அபிராமி அந்தாதியினுடைய 43வது பாடல். பரிபுரச் சீரடி பாசாங்குசை பரிபுரச் சீரடி பாசாங்குசை இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியள் பரிபுரச் சீரடி பாசாங்குசை இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியள் தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலை கை தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலை கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே பரிபுரச் சீரடி பாசாங்குசை இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியள் தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலை கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. 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 திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் தஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வுகளும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மையன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி 4 சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.